எங்க கல்ச்சர் படி இப்படி முன்ன பின்ன தெரியாத அந்நிய ஆண்களை வீட்டுக்குள்ள நாங்க அனுமதிக்கிறதில்ல. ஓ, சாரி, எனக்கு தெரியாது, மன்னிச்சிருங்க. எப்போ வருவீங்க? எனக்கு கொஞ்சம் சுத்தி காமிக்கணும். நீங்க உங்க நம்பரை கொடுத்துட்டு போங்க, நான் கால் பண்றேன். ஓகே என்றவன் அங்கு இருந்த எல்லோரையும் பார்த்து அழகாக சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பும் அவனது தோரணையும் அவனை ஏதோ பெரிய ராஜா வீட்டு பிள்ளையாகவே காண்பித்தது. அதற்குள் அங்கிருந்த வெங்கடேஸ்வரனும் எந்த கண்ட்ரியிலிருந்து வந்திருக்கானா என்று மகளிடமே கேட்டார். ஆர் யூ ஃப்ரம் என்று கேள்வியை இழுத்தாள் அவள். ஃப்ரம் சைனா என்று சிரித்தவனின் கண்களில் அத்தனை தீர்க்கமும் சந்தோஷமும் இருந்தது. அதன் பிறகு அவன் கையெடுத்து கும்பிட்டு நைஸ் டு மீட்டிங் யூ என்று சிரித்தவாறே வெளியே கிளம்பிவிட்டான். ஆனால் அவன் சென்றதும் வெங்கடேஸ்வரன் மட்டும் பேய் அறிந்தது போன்று அப்படியே அமைதியாக அங்கேயே அமர்ந்து விட்டார். யார் அவன்? எதற்காக வெங்கடேஸ்வரன் அவனை பார்த்து பயப்படணும்? குளிர்நகை விலோசனம் முழுமையாக இந்த கதையை கேட்க மறக்காம நம்ம அகிலா ஐசக் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.